வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வைப்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் சீரீஸ்னு சொல்லலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ப்ரிப்பரேஷன் சீரீஸ். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரீம் 11க்கும் சரி, மேட்ச் பார்க்குறதுக்கும் சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபைனல் டீம்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துக்காதீங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ பின் பண்ணுறேன். அண்ட் லிங்க் ஒர்க் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாக டெலிகிராம் போய்ட்டு ஃபேண்டசி வைப்ஸ் 07 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் ஃபைனல் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் டிப்ஸ், யாரை எடுக்கலாம், யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு அங்கே தான் கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம் சேனலில். ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ், ஆட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ டீம் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. பிகாஸ் இன்னிங்ஸ் ஆகிறதுக்கு ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க டியூ வரலனா. ஓகேங்களா, கடைசி 2 மேட்ச்சில் பேசர்ஸ் 14 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வேறஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பேசர்ஸ் 9 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 9 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்றது நமக்கு இந்த ஸ்டாட்ஸ் மூலயமா தெரியுது. அண்ட் இவங்க இங்கிலாந்து சும்மா ஸ்பின்னு பேர் சொன்னாலே விக்கெட் விழுந்துருது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க. இப்போது பிளேயிங் 11 அலாங் வித் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீம் கேப்டன் ரோஹித் சர்மா அலாங் வித் சுப்மன் கில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரோஹித் சர்மா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 20 இன்னிங்ஸில் 724 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 48. அண்ட் தென் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 204 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 68. ஸோ நாக்பூர் தான் அவரோட ஹோம் கிரவுண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவரோட ஹோம் வென்யூன்றதுனால ரோஹித் சர்மா இங்கே அவரோட ஃபார்மை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ராப் பண்ணாதீங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க வைஸ் கேப்டனா கூட ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபார்ம் சரியில்லை தான், அது எல்லாமே ஓகே தான். பட் இது அவரோட ஹோம் வென்யூ. அண்டு ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு லெஜண்ட் தான். என்ன தான் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் சொன்னாலும் ஒயிட் பாலுக்கு பியூர் லெஜண்ட். ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப புவராக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சுப்மன் கில் ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரே ஒரு இன்னிங்ஸ் பேட் பண்ணி 9 ரன் அடிச்சிருக்கார். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். கடைசியாக ரஞ்சி மேட்ச் ஆடினார், அதில் ஒரு செஞ்சுரி, அதாவது 1 or 2 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு, ஒரே ஒரு 50 தான். எல்லாமே டெஸ்ட் தான் விளையாடினார். அப்படின்றதுனால இவரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபார்மில் இருக்காரா இல்லையான்ட்டு. அண்ட் தென் கேப்டன் இல்லை, விராட் கோலி. ஓகேங்களா, இது அவரோட ஒரு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட்னு சொல்லலாம். என்ன தான் T20 டெஸ்ட் இருந்தாலும் கிங் அப்படின்னா ஓடிஐக்கு விராட் கோலி தான். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 36 இன்னிங்ஸில் 1340 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 41 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 88. அண்ட் இந்த வென்யூலையும் வேறு லெவல் ரெக்கார்ட் 5 இன்னிங்ஸில் 325 ரன் அடிச்சிருக்காரு வித் அன் 81 ஆவரேஜ். அண்ட் ரெக்கார்ட் சேஸ் ஆன 350 ரன்ஸையும் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2014 இந்த வென்யூவில் தான் அடித்தார். அப்படின்றதுனால கண்டிப்பாக இது அவரோட ஒரு ஃபேவரேட் வென்யூன்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட் மேட்ச் தான் இவரும் விளையாண்டார். ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கும் சரியில்லை. பட் கிளாஸ் பிளேஸ் இவங்களாம் டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணனால ஒயிட் பால் கிரிக்கெட் இன் இந்தியா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வரும்போது கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் ஸ்ரேயஸ் ஐயர் ஹெட் டு ஹெட்டில் 2 இன்னிங்ஸில் 10 ரன், வெறும் 5 தான் அவரோட ஆவரேஜ். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். 11 and 17 இன் அ டெஸ்ட் மேட்ச், 13 ரன், 137 ரன், 17 ரன் அண்ட் 44 ரன். ஓரளவுக்கு டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம். அண்ட் தென் KL ராகுல் விக்கெட் கீப்பிங்கும் இவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பேட்டிங் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 249 ரன் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 31 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 84. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. அவர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். பிகாஸ் ரொம்ப கிளாஸாக விளையாடினார் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் டெஸ்ட்டில். ஸோ ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடின ஒரே பிரைட் ஸ்பாட் யாருன்னு பார்த்தீங்கன்னா KL ராகுல்னு நம்ம கண்ணை மூட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்மை இங்கே எடுத்துகிட்டு வராரான்னு நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி. அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப், அதுவும் ஒரு சில T20 நாக்ஸ்லாம் விளையாடுறாரு, கண்ணில் ஒத்திக்கிறா போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனாகவே. பிகாஸ் கண்டிப்பாக ஒரு 7-8 ஹவர்ஸ் போகிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இவர் தான் தேர்ட் பேஸராக போகிறாரு அப்படின்ற ஒரு ரீசனால் நிறைய ஓவர்ஸ் இங்கே அவருக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து இன் பேட்டிங் 11 இன்னிங்ஸில் 402 ரன் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 44 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 102. அது ஆவரேஜ் கிடையாது, ஸ்ட்ரைக் ரேட். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். T20s செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார், விக்கெட்ஸும் எடுக்கிறார். அட் த சேம் டைம் பவுலிங்லேயும் விக்கெட்ஸ் எடுத்து பேட்டிங்லேயும் நல்லா ஆடுறாரு. தென் ரவீந்திர சிங் ஜடேஜா அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான பிக்கு. இந்த வென்யூலேயும் சரி, அட் த சேம் டைம் ஹெட் டு ஹெட்லேயும் சரி, பேட்டிங்கில் 21 இன்னிங்ஸில் 509 ரன்னும், பவுலிங்கில் 36 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. 1 விக்கெட் 2 விக்கெட்டில் கைஸ் 36 விக்கெட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து எடுத்திருக்காரு. ஸோ இங்கிலாந்துக்கு ஸ்பின்னுனாலே கேஸு, அதில் ரவீந்திர ஜடேஜா போட்டால் இன்னும் கேஸு. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் என்னை பொறுத்த அளவுக்கு ஸ்மால் லீக்கே ரவீந்திர சிங் ஜடேஜா. பிகாஸ் விதர்பா கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லான ட்ராக் தான். இந்த வென்யூலேயே நீங்கள் பார்க்கலாம், 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வென்யூலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனால் கண்டிப்பாக ரவீந்திர சிங் ஜடேஜாவை உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் அக்ஷர் பட்டேல் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம், பேட்டிங்கில் 15-5 15-2, பவுலிங்கில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணல, மற்ற எல்லா இன்னிங்ஸ்லையும் பவுல் பண்ண எல்லா இன்னிங்ஸ்லையும் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக T20 சீரீஸ் தான் அது எல்லாமே. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா கிளாசி குல்தீப் யாதவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விரிஸ்ட் ஸ்பின் அப்படின்னாலே அவுட் ஆகுறாங்க இந்த டீமு. ஸோ அதுலேயும் குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் பேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஹெட் டு ஹெட்டில் 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் எக்கனாமி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்டர் 5 தான். அண்ட் இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஆடி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் அனதர் கிரேட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இன் யுவர் கிராண்ட் லீக் டீம்ஸ். தென் முகமது ஷமி பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 15 இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும், ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் முகமது ஷமியை ட்ரை பண்ணுங்கள். தென் ஹர்ஷ்தீப் சிங் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஆஸ் வெல் அஸ் இந்த வென்யூவில் ODI ஃபார்மேட் விளையாடினது கிடையாது. பட் எப்படி பவுல் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் T20 சீரீஸில் இங்கிலீஷ் பிளேயர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அனதர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொல்லலாம். ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்தளவுக்கு ஒரு ரிலையபிளான ஆப்ஷன். ஷம்மியாவது இன்ஜுரியில் இருக்காரா இல்லையா, எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது. வேற ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ரிலையபிளான ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. கைஸ் ட்ரீம் 11ல் நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன். வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் மெகா பாரி. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்க்கான லிங்க் கீழே இருக்குது. ப்ரோமோ கோட் அப்படின்ற இடத்துல ஸ்டேக் 50 அப்படின்ற ப்ரோமோ கோட் போட்டிங்கன்னா நம்ம லைஃப் டைமுக்கு ஃப்ரீ பெட்ஸ் தருவோம். பெட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியலனா அதுக்காகவே டெடிக்கேட்டடாக நம்ம கிட்ட ஒரு சேனல் இருக்குது, ஸ்டேக் மேக்கர்ன்ட்டு. அந்த சேனலுக்கான லிங்க்கையுமே நான் கீழே தரேன். ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க எப்படி பெட் பண்ணணுன்ட்டு. பெட்டிங் பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல, A to Z சொல்லி கொடுத்துருவோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோடில் ஸ்டேக் 50ன்ற ப்ரோமோ கோட் போட்டு டெபாசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேட்ச்சுக்கான ஒரு பெஸ்ட்டான பெட் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்டர் 575.5, அதாவது 2 இன்னிங்ஸ்லேயும் சேர்த்து 575 ரன்னுக்குள்ளே வரும் அப்படின்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்கோர். ஓகேங்களா, 575னா ஒரு இன்னிங்ஸ்க்கு 287 ரன்ஸ். ஓகேங்களா, இதே இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா கண்டிப்பாக 250க்குலாம் ஆல் அவுட் ஆகிடுவாங்க. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் அந்த லெவலுக்கு இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்னாலே ஆட தெரியாது. ஸோ 250 இவங்க டிஃபெண்ட் ஈஸியாக அடிச்சிருவாங்க இந்தியா. ஸோ 250 500 ரன் தான் வரும். இன்கேஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 300 ரன் ஸ்கோர் பண்ணாலுமே செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க அகெயின் அதே 210 220 தான் அடிப்பாங்க. அப்படிங்கக்குள்ள இந்த பெட் அண்டர் 575 மொத்த இன்னிங்ஸில் 575 ரன்னுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம 1000 ரூபா போட்டால் 1900 ரூபா வின் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் பிளேயிங் 11 ஸ்டாட்ஸு அது இது 11 பேர் எடுக்கணும், கேப்டனு வைஸ் கேப்டனு, உங்களோட ஆப்போனன்ட்டு இதோட டீம் போட்டிருந்தா தோற்றுறீங்க, அந்த பயமே இல்லை கைஸ். சிம்பிளாக ஒரு ஆடு போடுறீங்க, பெட்டை போடுறீங்க, ஜெயிச்சா காசு 1000 ரூபா போட்டிங்களா 1900 ரூபா. இதே மாதிரி நிறைய பெட்ஸ் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கே புரியல நம்மளோட வீடியோஸும் பாருங்கள், நம்மக்கிட்ட டவுட் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். தென் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து டீம் பொறுத்தளவுக்கு ஃபில் சால்ட்
ஓப்பன் பண்ண போகிறாரு அலாங் வித் பென் டக்கெட். 2 பேருமே ஹெட் டு ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். லாஸ்ட் T20 மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா சால்ட் ஓரளவுக்கு ஃபார்மில் தெரிஞ்சார். அவர் பார்த்தீங்கன்னா 55 ரன், அதுக்கு முன்னாடி 23, 5, 4, 0 இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணது இல்லை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் 0, 39, 51, 3, 4 ஓரளவுக்கு நல்ல ரீசன்ட் ஃபார்ம், நல்லா ஆடுறாரு. பட் அகெயின்ஸ்ட் ஓடிஐ ஃபார்மேட்டில் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தென் கிளாசி ஜோ ரூட் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். நம்ம டீமில் எப்படி கோலி ரோஹித்லாம் ஃபார்ம்லேயே இல்லையோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்கார். SA20 பால் ராயல்ஸ்க்கு பவுலிங்கில் கூட கை சுற்றினாலே 1 விக்கெட் 2 விக்கெட்னு தூக்குறாரு. அகெயின்ஸ்ட் இந்தியா 20 இன்னிங்ஸில் 739 ரன் அடிச்சிருக்காரு கைஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 43. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலையபிள் ஆப்ஷன் இன் பேட்டிங் செக்ஷன் ஆஃப் இங்கிலாந்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோ ரூட் தான் உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுலிங் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் இவங்க ஆதில் ரஷீதை மட்டும்தான் வச்சு போகிறாங்கன்றதுனால செகண்ட் ஸ்பின்னராக இவர் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் பார்க்கலாம். 078, 06, 92 அண்ட் பவுலிங்லேயும் மொத்தமாக 4 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி 5 இன்னிங்ஸில். தென் ஹாரி ப்ரூக் வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை, ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 251, 8, 13, 17 எல்லாமே பார்கோடு பின்கோடு தான். ஒரு இன்னிங்ஸ் மட்டும் 51 ரன் நல்லா அடித்தார். பட் அந்த மேட்சையும் இங்கிலாந்து லாஸ் பண்ணிட்டாங்க T20 சீரீஸில். தென் கேப்டன் ஜாஸ் பட்லர் அகெயின்ஸ்ட் இந்தியா இன் ஓடிஐ ஃபார்மேட் 20 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு. 435 ரன் வித் 21 அவரோட ஆவரேஜ். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 7, 2, 24, 45, 68. ஃபர்ஸ்ட் T20 சீரீஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் போக போக அவருமே ஃபார்ம் ரொம்ப டிப் ஆகிடுச்சு. ஸ்பின்னர்ஸ்க்கு அவரும் பன்னியாக இருக்கார், அதுவும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு குறிப்பாக. தென் லைம் லிவிங்ஸ்டன்லாம் உண்மையாக சொல்லணுன்னா பட்டாபாகியம் படாட்டி லேகியம் தான். 10 மேட்ச் ஆடுறாருனா ஒரு 2 மேட்ச் அவரோட டேவாக இருந்தால் கிளிக் ஆகிடுவார். ட்ரீம் டீமில் கேப்டனாக வந்துடுவார். அப்படி இல்லைனா நீங்கள் அவர் ட்ரீம் டீமில் இல்லை, பேஸ் பாயிண்ட்லேருந்து மைனஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர். அகெயின்ஸ்ட் இந்தியா 6 இன்னிங்ஸில் 150 ரன் வித் 30 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லவே வேணாம். 9, 9, 43, 13 and 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் இந்த வென்யூலையும் ப்ளே பண்ணதில்லை, ஹெட் டு ஹெட்லேயும் ப்ளே பண்ணதில்லை. பட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் அகெயின்ஸ்ட் இந்தியா T20 சீரீஸில் 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட்ன்ற மாதிரி. தென் ஆதில் ரஷீத் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸ் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். பிகாஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா இன் T20 சீரீஸ் ரொம்ப சூப்பராக போட்டார். அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த ட்ராக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கிலாந்துலேருந்து இருக்கிற ஒரே ஸ்பின்னர் இவர் தான்றதுனால உங்களோட டீம்ஸில் கண்ணை மூட்டு ஆதில் ரஷீதை எடுத்துக்கோங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம், ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக பிரைடன் காஸ் விளையாடுவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஜேமி ஓவர்டன் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். பட் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐஸில் 1 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் கூட எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் நல்லா தான் பவுலிங் பண்ணார். பட் அந்த பேஸ் இருக்கிறதுனால நிறைய ரன்ஸுக்கும் போகிறாரு. பட் நம்ம ஃபேண்டசி பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஆப்ஷன், 1 விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருவாருன்ற மாதிரி நம்பி போடலாம். தென் மார்க் வுட் நல்லா ஏற்றுறாரு. பட் விக்கெட் தான் அவர் கிடைக்க மாட்டேங்குது. வந்தால் லம்பாக வருது, இல்லைனா அதிக ரன்ஸுக்கு போயிடுறாரு. ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் இந்தியா 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும். ரீசன்ட் ஃபார்மாக 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் அண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸ்லையும். ஓரளவுக்கு டீசென்ட் பிரிட்டி ஆப்ஷன் லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு சொல்லலாம். தென் ஷாகிப் மஹ்மூட் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு T20 மேட்ச் ஆடின மேட்ச்லேயே 3 விக்கெட், ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் திருப்பி அவரை உட்கார வச்சுட்டாங்க. ஏன் இந்த T20 சீரீஸ் அவர் விளையாடலனே நமக்கு தெரியல. பட் அனதர் ரிலையபிள் ஆப்ஷன் கைஸ் ஷாகிப் மஹ்மூட் பொறுத்தளவுக்கு. லாஸ்ட்டாக நடந்த சீரீஸில் கூட மேன் ஆஃப் த சீரீஸ் இவர் தான் வாங்கியிருந்தார். ஸோ கண்டிப்பாக விளையாடினா கிராண்ட் லீக் டீம்ஸில் உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஷாகிப் மஹ்மூட் பொறுத்த அளவுக்கு. இப்போது ஒரு ஸ்மால் லீக் டீம் தரேன். கிராண்ட் லீக் டீம்ஸ்லாம் வேணால் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரிவியூ டீம். விக்கெட் கீப்பரில் பட்லர், நல்ல ஆப்ஷன்ஸ் லைக் KL ராகுல், ஃபில் சால்ட்லாம் இருக்காங்க. பட் நான் சேஃபான ஆப்ஷன் பட்லர் போயிருக்கேன். பேட்டர்ஸில் 3 பேட்டர்ஸ். கிங் கோலி ஃபார்முக்கு வரணும்னு நினச்சி எடுத்திருக்கேன். ரோஹித் சர்மா அகெயின் ஃபார்முக்கு வரணும்னு நினச்சி எடுத்திருக்கேன். அண்ட் புது பாயிண்ட் சிஸ்டம் கைஸ், டப்புன்னு ஒரு 30 ரன் அடித்தாலே
60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால அவரை நான் எடுத்திருக்கேன். தென் ஜோ ரூட், எவர் ரிலையபிள் ஜோ ரூட்டையும் சுப்மன் கில்லையும் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர சிங் ஜடேஜா அலாங் வித் ஹார்திக் பாண்டியா, அண்ட் பவுலர்ஸில் ஷம்மி, குல்தீப், பிரைடன் காஸ், அண்ட் தென் ஆதில் ரஷீத். கேப்னா பாண்டியாவையும் வைஸ் கேப்னா ஜடேஜாவையும் போட்டிருக்கேன். குல்தீப் யாதவ், கோலி, ரோஹித்லாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இப்போதைக்கு இதான் ப்ரிவியூ டீம். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.